கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சர்வத்தையும் ஆளுகை செய்கிற என் தெய்வம் ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தாய்க்கும் மேலான உம்முடைய அன்புக்காக நன்றி ராஜா ஆண்டவரே. ஒரு தாய் ஆண்டவரே சுமப்பது போல, தகப்பன் சுமப்பது போல ராஜா ஆண்டவரே, எங்களை அனுதினமும் சுமந்து வருகிறவரே உமக்கு நன்றி ராஜா ஆண்டவரே. முழங்கால் படியிட்டு உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, என் தெய்வம் இறங்கி நீர் பேச போகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அடியாலை மறைத்து நீர் பேசும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே அடியாலையும் தாழ்த்தி ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற என் சபையாரையும் உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆளுகை செய்வீராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆமென். இங்க நான் இங்க நிக்கிறதுக்கு காரணமே அவர் அன்பு தான். நீங்க எல்லாருமே இங்க நிக்கிறதுக்கு காரணமும் அவர் அன்பு தான். எத்தனை பேர் அவரோட அன்பு மேல விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, உங்க அன்பு மேல நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. அப்படியே உங்க இரு கைகளை உயர்த்தி வானத்துக்கு அண்ணார்ந்து பார்த்து அப்படியே ஆண்டவரே அப்படியே வாயை விட்டு சொல்லுங்க, ஆண்டவரே உங்க அன்பு எனக்கு போதும்பா. இத்தனை நாள் இத்தனை மணி நேரம் எல்லா நாட்களையும் எனக்கு கடந்து நான் இங்க வந்திருக்கிறது காரணமே உங்க அன்பு தான் ஆண்டவரே. எங்கேயோ நான் அலைஞ்சு திரிஞ்சு இருந்திருப்பேன், ஆனா என்னையும் இந்த பாவியான என்னையும் அணைத்தீரே ஆண்டவரே. உண்மையே நான் ஆராதிக்க ஆண்டவரே. அலைந்தேன் பல நாள் உமையும் மரியா, மறந்தே தீரிந்தேன் துரோகி. அலைந்தேன் பல நாள் உமையும் மரியா, மறந்தே தீரிந்தேன் துரோகியை. அழைத்தீரன்பாலே சத்தத்தை வைத்து சொல்லுங்க, அழைத்தீரன்பாலே எம்மையும் அழைத்தேன் பல நாள். ஒரு உடன்படிக்கையோடு என் முழு மனசோடு நான் சொல்கிறேன் ஆண்டவரே. நான் இங்கு என் இரு கைகளை வைத்து என்னை சமர்ப்பித்து தேவ சமூகம் முன்னால் நான் வருவேன். தேவ சமூகம் முன்னால் நான் வருவேன். தேவ சமூகம் ஆண்டவரே, நீ சொன்னீரே ஆண்டவரே, என் மீது நம்பிக்கை இருந்து உம் சமூகத்துக்கு வந்தால் எனக்காய் நீ எதையும் செய்வீர் என்று. எனக்காய் கண்கள் காண அற்புதங்கள் செய்திடக்கூடும். என் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றிடக்கூடும். கண்கள் காண அற்புதங்கள் செய்திடக்கூடும். என் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றிடக்கூடும். என் தேவனால் கூடாததொன்றுமில்லை. எவ்வளவு மகத்துவமான தேவன், எவ்வளவு வல்லமையான தேவன். என் தேவனால் கூடாததொன்றுமில்லை. என் தேவனால் கூடாததொன்றுமில்லை. சிறியவனை ஆயிரமாய் மாற்றிடக்கூடும். எளியவனை சேற்றிலிருந்து சிறியவனான என்னை நோக்கி பாரும். உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை, நம் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. இந்த ஆராதனை வேளையில உங்க தேவை, உங்க கஷ்டம் எல்லாம் சொல்லுங்க. என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. 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 விசுவாசத்தோடு ஆண்டவரே, எனக்காய் கண்கள் காண அற்புதங்கள் செய்து கூட ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளையில என் தேவையை நான் உம்மிடம் சொல்கிறேன். என் வல்லமையான கர்த்தர், என் வல்லமையான ராஜாவிடம் சொல்கிறேன். கண்கள் காண அற்புதங்கள் செய்திடக்கூடும். என்
வேண்டுதல்கள் எல்லாம் விசுவாசத்தோடு சத்தத்தை உயர்த்தி கண்கள் காண அற்புதங்கள் செய்திடக்கூடும். என் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றிடக்கூடும். தேவனால் கூடாததொன்றுமில்லை. என் தேவனால் கூடாததொன்றுமில்லை. என் தேவனால் கூடாததொன்றுமில்லை. உடைந்து போயிருக்கிறேன் ஆண்டவரே, என்னை உருவாக்குவீராக. உடைந்து போன என்னை உருவாக்கிடக்கூடும். தள்ளப்பட்ட என்னை தலைவனாக்கிடக்கூடும். ஆண்டவரே, உடைந்து போய் கஷ்டத்தோடு வந்திருக்கிறேன். இரு கைகளாக பாவியான என்னை எடுத்துக்கொண்டு என்னை தலைவனாக்குவீரானவரே. என் தேவனால் கூடாததொன்றுமில்லை. விசுவாசத்தோடு என் தேவனால் கூடாததொன்றுமில்லை. 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 இரு கைகளை உயர்த்தி என் தேவனால் கூடாததொன்றுமில்லை. என் தேவனால் கூடாததொன்றுமில்லை. ஆண்டவரே, உடைந்து போய் நான் இங்க வந்திருக்கிற ஆண்டவரே, என்னை உருவாக்குவீராக ஆண்டவரே. அப்படியே உங்க இரு கைகளை உயர்த்தி உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது அப்பா. உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருணத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீர் ஆண்டவரே. அன்பு பெரியது ஆண்டவரே, பெரிய தேவன். உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது. உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, மறுபடியும் உங்க அன்பு பெரியது. எப்பேற்பட்ட தேவன், முழு மனசோட ஆராதிங்க. உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது ஆண்டவரே. இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது. இன்னொரு விசை, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே ஆண்டவரே, உங்க கிருபை தான் ஆண்டவரே. உங்க அன்பு, உங்க கிருபை, இதெல்லாம் எனக்கு போதும் ஆண்டவரே. கிருபையே ஆண்டவரே, உங்க அன்பு, கிருபையே ஆண்டவரே, உங்க இரக்கம் பெரியது ஆண்டவரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருணத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா.
நல்ல தேவன் நீர். உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே கிருபையே. ஆண்டவரே கிருபைதான் ஆண்டவரே நீ இத்தனை நாட்களும் தாங்கியது. நல்ல கிருபை, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. மாம்சமான பலத்தால் ஒன்றும் கூடாது ஆண்டவரே. இந்த பாவியையும் உங்க கிருபை என தாங்கின்ற ஆண்டவரே. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே உடைக்கப்பட்டு போன நேரம் ஆண்டவரே, நொறுக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் எனக்கு உதவியதும் கிருபைதான். கரங்களை தட்டி சந்தோஷமாய் ஆண்டவரே இன்றைக்கு என்னோடு நீர் பேச போறீர் என்று நாம் யாவரும் அவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். கர்த்தர் மிகவும் நல்லவராய் இருக்கிறார். நாம் வாசிக்க கேட்போம். வேதத்திலிருந்து அநேக ஆசீர்வாதமான வார்த்தையை வைத்திருக்கிறார், ஆறுதலான வார்த்தையை வைத்திருக்கிறார், நம்மளை தேற்றும் வார்த்தையும் அவர் வைத்திருக்கிறார். வாசிக்க கேட்கவும். மார்க் 6ஆம் அதிகாரம் 33, 34 நாம் எடுத்துக்கொள்ளுவோம். மார்க் 6ஆம் அதிகாரம் 33ஆம் அதிகாரத்திலிருந்து 34, 33, 34 நாம் வாசிக்க கேட்போம். அவர்கள் புறப்பட்டு போகிறதை அவர் எல்லா இடத்துக்கும் என்ன பண்ணுவார் ஆண்டவர்? எல்லாவற்றுக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். அவர் என்ன பண்ணுவாராம்? எல்லா நாடுகளும் கிராமத்திற்கும் சென்று அவருடைய சுவிசேஷனை சொல்லும்படியாக, வியாதிகளை குணமாக்கும்படியாக அவர் எல்லா இடத்திலும் புறப்பட்டு போவார். அல்லேலூயா. அவர்கள் புறப்பட்டு போகையில் ஜனங்கள் கண்டார்கள். என்ன பண்ணாங்க? ஆண்டவர் நடந்து போகிறார் என்று சொல்லி ஜனங்கள் கண்டார்கள். அவரை அறிந்த அநேகர். நீ ஆண்டவர் அறிந்திருக்கிறியா இல்லையா? ஆமென். நம்ம அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் ஏசப்பா எனக்கு தெரியும், அவர் என்னை தேற்றுவார் தெரியும், என்னை அவர் நடத்துவார் என்று சொல்லி நம்ம அறிந்திருக்கிறார். ஜனங்கள் அவர் புறப்பட்டு போகிறதை ஜனங்கள் கண்டு அவர் போகிறார் என்று அறிந்து சகல பட்டணங்கள் அல்லேலூயா. இப்போ நீங்கள் ஈஞ்சம்பக்கத்தில் மட்டும் இருந்து வரலை, எல்லா பட்டணம் இருந்து, எல்லா ஊரில் இருந்து நம்ம வந்திருக்கீங்க. எல்லா சகல பட்டணங்களும் இருந்து கால்நடையாய் அவ்விடத்திற்கு ஓடி. அல்லேலூயா. நம்ம பாதி பேர் கால்நடையாக வந்தோம், சில பேர் பஸ்ஸில் வந்தோம், சில பேர் பைக்கில் வந்தோம், சில பேர் காரில் வந்தோம், சில பேர் ஆட்டோவில் வந்தோம், சில பேர் நடந்து வந்தோம். அல்லேலூயா. ஆனால் அந்த நாளிலே பாருங்க, ஆண்டவர் போகிறார் என்று சகல ஜனங்களும் எல்லா பட்டணத்திலும் இருந்து கால்நடையாக நடந்து வந்து அவர்களுக்கு முன்னே அங்கே சேர்ந்து அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் போகிறதுக்கு முன்பாகவே ஜனங்கள் முன்னாடி போயிட்டாங்க. அல்லேலூயா. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிப்போம், கேட்போம். அவர்கள் புறப்பட்டு போகிறதை ஜனங்கள் கண்டார்கள். அவரை அறிந்த அநேகர் சகல பட்டணங்களில் இருந்து கால்நடையாய் அவ்விடத்திற்கு ஓடி அவர்களுக்கு முன்னே அங்கே சேர்ந்து அவரிடத்திலே கூடி வந்தார்கள். அல்லேலூயா. நமக்கு 9 மணிக்கு சபைனா போகலாம், கொஞ்ச நேரம் லேட்டாக போகும். இன்னைக்கு ஒரு அரை மணி நேரம் தூங்கிட்டு போவோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஆனால் அப்படி இல்லைங்க. பாருங்க, அவர் போகிறதுக்கு முன்பாக ஓடி அவரோட என்ன பண்ணாங்களா? கூடினார்கள். இயேசு கரையில் வந்து என்ன பண்ணாரு? அவர் எல்லாம் முடிச்சிட்டு வராரு. கரையிலே வந்து அநேக ஜனங்களை கண்டார். அவர் நினைச்சாரு ஏதோ போய் இறங்க போறோம் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா பாருங்க, அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகினார். அல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப மனதுருகுவாருங்க.
அவருக்கு வந்து மற்றவங்க எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல, என்னுடைய அனுபவத்தில் நிறைய பார்க்கும்போது எனக்காக ஆண்டவர் மனது உருகுவார். எல்லா நேரத்திலும் மனது உருகுவார். நான் அழும்போது மனது உருகுவார். நான் சிரிக்கும் போது என்னோட பேசுவார். நான் துன்பத்தில் போய் உட்காரும்போது ஏன் அழற அப்படின்னு கேட்பார். அல்லேலூயா. அவர் மனது உருகிற தேவன். நான் பார்க்குறாரு, கரையில் வந்து நின்று திரளான ஜனங்களை கண்டு மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல் இருக்கிறார்கள் என்று கண்டு அவர்கள் மேல் மனது உருகினாராம். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம சபையிலே வந்து உன் மத்தியிலே உன்மேல் உனக்கு மனது உருகுவார். நீ நினைக்கிற எனக்கு யாருமே இல்லை என்று சொல்லாத, ஆண்டவர் உனக்காக இன்றைக்கு அவர் வந்திருக்கிறார். ஏனென்றால் அவர் ஏன் கரையிலே நின்றார் என்றால், நீ நினைக்கலாம் என்னை கரை சேர்க்க யாருமே இல்லைன்னு. கரை சேர்க்க அவர் உண்டு. அல்லேலூயா. உன்னை எந்த வழியில இருந்தாலும் சரி, தேவன் உன்னை கொண்டு போய் கரை சேர்ப்பார். அல்லேலூயா. உன்னை பிழைக்கும்படியாக, தப்பும்படியாக, ஜீவன் தப்பும்படியாக. பவுல் போகும்போது பாருங்க, ஒரு போட்ல போயிட்டு இருக்கும்போது, ஆண்டவரே நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர்களை பத்திரமாக என்ன பண்ணாரு, கரை சேர்த்தார். அல்லேலூயா. ஆண்டவர் கரையில் நின்று மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல சிதறி இருக்கிறார் என்று அவர்கள் மேல் மனது உருகினாராம். அல்லேலூயா. இன்னைக்கு உன்னோட மேலே கர்த்தர் மனது உருகுவார். ஆண்டவரே என்னை எல்லாரும் தள்ளிட்டாங்க, ஆண்டவர் நான் சிதறி போயிருக்கேன், ஆண்டவரே என் குடும்பம் சிதறி போயிருக்கேன், ஆண்டவரே என் குடும்பத்தில் இருக்க கணவர் சிதறி போயிட்டார், ஆண்டவரே நான் யாருமே இல்லாமல் இருக்கேன்னு சொல்லுவேன். உண்மையிலே கர்த்தர் இன்றைக்கு மனது உருகி உன்னை பார்ப்பார். நீ அழாத, நான் உனக்கு துணையா இருக்கேன். நீ சிதறி போயிருக்கிறியா, நீ இல்லாமல் இருக்கிறியா, நொந்து போயிருக்கிறியா, எப்படி இருந்தாலும் சரி, கர்த்தர் உண்மையிலே மனது உருகிற தெய்வமாக இருக்கிற. பாட்டு மட்டும் நம்ம பாடுவோம், மனது உருகிற தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பாருங்க, மெய்யான ஆண்டவர் நம்ம மேல் மனது உருகுவார். அதே போல பாருங்க, மத்தேயு 9 வாசிப்போம். நம்ம மத்தேயு 9 அதிகாரம் 36 வசனத்துல வாசிப்போம். அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது, அங்க பாருங்க, அங்க மார்க்ல பார்த்தோம், இங்க மத்தேயுல பார்க்கிறோம். அவர் திரளான ஜனங்களை கண்டு, அவர் கொஞ்சம் ஜனங்களை கண்டுன்னு சொல்லவே இல்லைங்க, சகல ஜனங்களும் அவருடையவர்கள். அல்லேலூயா. அவர் திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் எப்படி இருக்காங்களா, தொய்ந்துட்டாங்க. போதும், சுமந்து பிரச்சனை வந்து நான் பண்ண தோய்ந்து போயிட்டேன். நீ ஆண்டவரே இதுக்கு மேலே என்னால் எழும்ப முடியாது, ஆண்டவரே என்னால் இனி எழுந்து நடக்க முடியாது, ஆண்டவரே எல்லா சூழ்நிலையும் நான் கைவிடப்பட்ட, ஆண்டவரே அப்படி தோய்ந்து போயிட்ட. பத்தியா, தோய்ந்து போன உன்னை பார்த்து சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் என்ன பண்ணாராம், மனதுருக. நொந்து போயிட்டியா, இன்னைக்கு யாருமே இல்லை நினைக்கிறியா, ஒரு மேய்ப்பன் என்னை மேய்க்கிறதுக்கு, என்னை நடத்துவதற்கு எனக்கு ஒருத்தருமே இல்லை நினைக்கிறியா, உன்னை நடத்துவதற்காக ஆண்டவர் உன்னை என்ன பண்ணுவாராம், அனுதினம் நடத்துவாராம். உன்னை விசாரிக்க யாரும் இல்லையா, அவர் உன்னை விசாரிப்பாராம். ஏனென்றால் மனதுருகிற தெய்வம் உன்னோடு கூட இடைப்படுவார். அல்லேலூயா. நமக்கு இவ்வளோ பெரிய ஒரு தெய்வத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண தெரியுமா, சாதாரண ஆள் நம்ம நம்ம நினைப்போம், நம்ம சாதாரண ஆளே கிடையாதுங்க. அல்லேலூயா. நீ எப்பெல்லாம் அவரை கூப்பிடுறியோ வச்சுக்கலாம், அப்பையெல்லாம் வந்து என்ன பண்ணுவாராம், நீ மனது உருகிறியா, நீ அழுவ நான் மனது உருகிறேன், நீ வியாதியா இருக்கிற நான் மனது உருகிறேன், சமாதானம் இல்லாம இருக்கா நான் உனக்கு மனது உருகிறேன், வேலை இல்லாம இருக்கா நான் மனது உருகிறேன், பிசாசு கட்டில இருக்கியா நான் உனக்கு மனது உருகிறேன். எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணுவாராம், உனக்காக மனது உருகிற தெய்வம் நம்மளோடு இடைப்படுவார். அல்லேலூயா. அவரை நீ அழைக்கும் போது உன்னோட வருவார். ஏசப்பா நீங்க வாங்கப்பா அப்படின்னு சொல்லி பாருங்க, ஏசப்பா மத்தியிலே வந்து நிற்பார். என்ன மகளேன்னு கேட்கறதுக்கு உரிமையோடு கேட்கிற ஒரு தகப்பன். அல்லேலூயா. நம்ம அப்பா கூட கூப்பிடுவோம், அப்பான்னு வர இரு அப்படின்னு சொல்லுவார். ஆனால் நீ கூப்பிடு, அப்பொழுது உனக்கு உடனேயே மறு உத்தரவு தேவன் கொடுப்பார். அல்லேலூயா. எந்த சூழ்நிலை நீ கூப்பிட்டாலும் சரி, எப்படிப்பட்ட நேரத்தில் நீ கூப்பிட்டாலும் சரி, எனக்கு கூட 12 மணிக்கு ஃபோன் போடுவீங்க, நான் தூங்கிட்டுவேன். ஆனால் அவருக்கு 12 மணினாலும் சரி, 1 மணினாலும் சரி, அவரை நீ கூப்பிடும்போது உடனே உனக்கு மனதுருகி வருவார். என்ன கூப்பிட்டியா மகளே, என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி. ஆனால் நம் தேவன் ஒரு நாளும் நம்மளை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அவ்வளோ பெரிய நல்ல ஒரு தெய்வங்க. நமக்கு அவரை ருசிக்கணும். கர்த்தர் நல்லவர் என்பதை டேஸ்ட் பண்ணணுமா. நம்ம குழம்பு டேஸ்ட் பண்ணுவோம், பழம் டேஸ்ட் பண்ணுவோம், ஒரு வித்தியாசமான ஒரு பழம் வந்து அதை ஆசையாக சாப்பிடுவோம், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதை காட்டிலும் நம்ம ஆண்டவரை நம்ம என்ன பண்ண ருசிக்கணும். ஆண்டவரே நீர் என் மேல் எப்படி இருக்கீங்க, மனது உருகிற தெய்வமாக இருக்கீங்க. ஆண்டவரே இன்னைக்கு என்னுடைய எல்லா காரியத்தையும் உமக்கு முன்பாக வைக்கிறதாச்சு. ஆண்டவர் அந்த ஆடுகளை பார்க்கும் போதும் அந்த ஜனங்களை பார்க்கும் போதும் அவருக்கு படுகிற வேதனை, எல்லா ஜனங்களுடைய வேதனையும் தெரியும்.
நீ நினைக்கலாம் இன்னைக்கு அழகாக ட்ரெஸ் பண்ணி வந்து உட்காந்துருக்கலாம், ஆனால் உன் மனசில் என்ன காரியம், அப்படி இது என்ன பண்ண போகிறேன், நாளைக்கு என்ன நான் செய்ய போகிறேன், இந்த காரியம் எனக்கு எப்படி முடிய போகுது, இதை முடித்து ஆண்டவர் கொடுப்பாரா, ஆண்டவரை உண்மை நம்பி நான் வந்திருக்கேன் ஆண்டவர். இன்னைக்கு அவரை நம்பின நீ தேவன் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. அவர் உனக்காக இன்று இறங்கி மனதுருகி உனக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. நாம் இன்னொரு வசனம் கூட வாசிப்போம். நியாயாதிபதி 10:16 வாசிக்கலாம். அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கிவிட்டு என்ன பண்ணுவாங்க, ஆனா பாருங்க கொஞ்சம் நமக்கு அப்படி அசரும் போது சொல்லுவாங்க, அக்கா அங்க வாங்க, அங்க வந்தீங்கன்னா உங்க பிரச்சனை தீர்ந்துரும், நீங்களும் 10 வருஷமா சபைக்கு போறீங்க, 20 வருஷமா சபைக்கு போறீங்க. அல்லேலூயா. தாயின் கருவிலிருந்தே மனதுருகிற தேவன் உன்னோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதை நம்ம மறந்துடுவோம். நீங்க அங்க வாங்கல, அங்க வந்து பாருங்களேன், உங்களுக்கு அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பாருங்க அங்கெல்லாம் போய் அடிபட்டு உதப்பாட்டு என்ன பண்ணுவாங்க, சரி கடைசியாக எங்கள் தகப்பன் வீட்டுக்கு நான் போயிடுறேன், அங்கே தான் எனக்கு ஆசீர்வாதம், அங்கே தான் எனக்கு தேவன் அற்புதம் செய்தார், அங்கே தான் என்னை விசாரிப்பாங்க, அங்கே தான் தேவன் என்னை மனதுருகி என்ன பண்ணுவார், ஆற்றி தேற்றுவார் என்று சொல்லி மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. நம்ம கூட இங்கே நம்ம காரியத்தில் நிறைய இடத்துக்கு போவோம், நம்ம கரெக்டாக இருப்போன்னு சொல்லுவோமா, 100% நான் ஆண்டவருக்கு உண்மையாக இருப்பேன்னு சொல்லவே முடியாது. ஆனால் அந்த மாதிரி சன்னங்களை என்ன பண்ண கர்த்தர் மனம் திரும்பும்படியாக ஆண்டவர் சில வார்த்தையை வாசிப்போம். அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கிவிட்டு என்ன பண்ண, உன்னுடைய நடுவில் இருக்கிற அந்நிய தேவனாய் இருக்கிற பாவங்கள் அக்கிரமங்கள் தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள் என்ன பண்ணுமா, விலக்கி விட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். கர்த்தருக்கு என்ன பண்ணாங்க, சரி நமக்கு இத்தனை நாள் நம்ம வந்து பொய்யான ஆராதனை செய்துட்டுப்பா, இனிலிருந்து உண்மையான ஆராதனை செய்வோம் என்று சொல்லி கர்த்தருக்காக என்ன பண்ணாங்க, எல்லாவற்றையும் விளக்குனாங்களா. உனக்குள்ள இருக்கிற அசுத்தங்களை விளக்கு, பாவங்களை விளக்கு, என்ன தேவனுக்கு உனக்கு இதெல்லாம் பிடிக்கலன்னு சொல்றா அதையெல்லாம் விளக்கும் போது கர்த்தருக்கு அவர்கள் ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து என்ன பண்ணாரா, உன்னுடைய வருத்தத்தை பார்ப்பாரா, எனக்கு உண்மையா இன்னைக்கு ஆராதனை பண்ண, நீ அவருக்கு நீ ஆராதனை செய்தனா உன் வருத்தத்தை கர்த்தர் கண்டு இனி உன் வாழ்க்கையில் என்ன இருக்காது, வருத்தம் இருக்காது, வேதனை இருக்காது, போராட்டம் இருக்காது. கர்த்தர் எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் உனக்காக மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் நமக்காக என்ன செய்வாராம், மனதுருகி வருவாராம். நீ நம்ம சொந்தக்கார்ட்ட சொல்லுங்க, சரி பார்த்துக்கிறேன், நம்ம பிரச்சனையை சொல்லி பாருங்களேன், சரி பார்த்துக்கிறேன்னு சொல்லுவான். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு 1 லட்சம் கூடுன்னு கேட்டு பாருங்களேன், அந்த வீட்டு பக்கமே வர மாட்டான். நீ ஃபோன் பண்ண வச்சுக்க, மச்சான் நான் ஃப்ரீயாக இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்து கூப்பிட்றேன், நான் உடனே அந்த ஃபோனை கட் பண்ணுவான். நீ அந்த ஃபோனை போடுறத விட ஆண்டவருக்கு நீ போட்டுப்பார், ஆண்டவரே நான் உன்னை கூப்பிடுறேன், ஆண்டவரே நீங்கள் எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா, நீங்கள் வாங்கப்பான்னு சொல்லி பாருங்க, அவர் மனது உருகி வந்து உனக்கு செய்ய வேண்டிய உதவியே கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. உண்மையாய் நம்மளை யாரும் பார்க்கவே மாட்டாங்க. அல்லேலூயா. நம்முடைய பாரங்களை சொல்ல வேண்டிய ஒரே ஒரு இடம் மனது உருகி வருகிற ஆண்டவர்கிட்ட சொல்லி பாருங்க, அவர் உன்னுடைய எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் மாற்றி போடுவார். அல்லேலூயா. உனக்குன்னு ஒரு டேர்னிங் பாயிண்ட் தேவன் கொடுப்பார். நீ நினைப்பேன் இப்படியே நான் இருப்பேன், நான் இல்லை, உன்னை தேவன் ராஜாக்களை போல உயர்த்துவார். அல்லேலூயா. உன்னுடைய எல்லா ஐஸ்வர்யமுள்ளவனாக தேவன் மாற்றுவார். யாருனால தள்ளப்பட்டையோ அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவார், வாளாக்காமல் தலையாக்கி உன்னை தேவன் நிறுத்துவார். அல்லேலூயா. இன்னொரு வசனம் நம்ம வாசிப்போம். ஏசாயா 55:6-7 வாசிக்க கேட்போம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவரை நம்ம பார்க்குற நேரத்துக்குள்ள பார்க்கணும். ஆண்டவர் இன்னைக்கு நான் பார்க்கணும்னு ஒரு முடிவு எடுங்க, நீங்கள் 100% ஆண்டவரை பார்ப்பீங்க. அல்லேலூயா. அவர் வருவார், என்னோட பேசுவார், என்னோட கூட வாசம் செய்வாரா, கண்டிப்பாக வாசம் செய்வாருங்க. அவர் என்ன பண்ண, கண்டடையத்தக்கதிலே அவரை தேடுங்கள். அவர் சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் நம்ம பக்கத்துல தாங்க இருக்கிறார். நினைக்கலாம் அவர் எங்கங்க, அவர் பரலோகத்துல இருக்கிறார், நம்ம கூப்பிட்டா வருவாரான்னு. பரலோகம் நம்ம பக்கத்துல கொண்டு வந்து வச்சிருவாருங்க. அல்லேலூயா. அவர் சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் என்ன பண்ண, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு, தன்னுடைய நினைவுகளை, துன்மார்க்கனும் அக்கிரமக்காரன் தன் பண்ண எல்லாத்தையும் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன்
நேரத்தில் நான் பாவியிலும் பிரதான பாவியாக இருந்திருக்கேன், நான் ரொம்ப பாவம் பண்ணியிருக்கேன், எல்லாவற்றையும் மனம் திரும்பி வரும்போது அவர் உண்மையில் என்ன பண்ணுவாரா? மனது உருகுவார். ஆண்டவரே, நான் யாருக்கும் தெரியாமல் பாவங்களை பண்ணியிருக்கேன் ஆண்டவரே, யாருக்குமே தெரியாது ஆண்டவரே, என் மனசுக்குள்ளவே அந்த பாரத்தை வச்சிருக்கேன் ஆண்டவரே, இதை நான் என்ன ஆண்டவர் நான் செய்வேன்னு சொல்றேன். உனக்காக தேவன் இறங்கி வந்து உனக்காக தேவன் மனது உருகுவார். அல்லேலூயா. நீ உன் பாவத்தையும் அக்கிரமத்தையும் துன்மார்க்கத்தையும் எல்லாவற்றையும் விட்டு அவரிடத்தில் வரும்போது என்ன பண்ணுவாரா? மனது உருகுவார். வாசிப்போம். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். நம்முடைய தேவனிடத்திலே திரும்ப கடவோம். அவர் மன்னிக்கிறதற்கு, அவர் மன்னிப்பதற்கு தயை பெற்றிருக்கிறார், தயவு பெற்றிருக்கிறார். அல்லேலூயா. அவர்கிட்ட தாங்க மன்னிப்பு இருக்கு, தயவு இருக்கு, ஆறுதல் இருக்கு, அன்பு இருக்கு, சமாதானம் இருக்கு. நம்ம ஒன்று ஆற்றி தேற்றி அரவணைக்க எல்லாம் இடத்துல இருக்கு, அவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவரே, நான் பாவியாக இருக்க ஆண்டவரே, என்னை மன்னிக்க மாட்டேன். நான் கண்டிப்பாக மன்னிக்கிற தேவன் நமக்காக வருவார். ஏனென்றால் அவர் எப்படிப்பட்டவரா? மனதுருகி வருகிறார். அல்லேலூயா. நீங்கள் அப்படியே பக்கத்தில் சொல்லுங்க, உனக்காக கர்த்தர் மனதுருகி வருவார். அப்படி பக்கத்தில் சொல்லுங்க, ஆண்டவர் நமக்காக மனதுருகி வருவார். நமக்காக என்ன பண்ணுவார்? எல்லா சூழ்நிலையும் உனக்காக மனதுருகி வருகிற தெய்வம் நம்மளுடைய தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. அவரை போல ஒரு தெய்வம் ஒருவருமே இல்லைங்க. நான் கூட பாருங்கள், என்னுடைய எல்லா காரியத்தையும் எல்லாவற்றையும் பார்த்து வந்திருக்கேன். ஆனாலும் பாருங்கள், உண்மையான தெய்வம் அவருடைய அன்புக்கு முன்பாக ஒன்றுமே கிடையாது. அன்பானவர் தேவன். நம்ம தாங்க அவர்கிட்ட கோச்சிக்குவோம். இவர் என்ன பண்ண போகிறாரு, இவர் எனக்கு என்ன செய்தார், ஒன்றுமே செய்யலை, எதுவுமே செய்யலைன்னா பரவாயில்லைங்க. ஜீவனோடு பலத்தோடு தேவன் அவர் மத்தியில் ஒன்று உட்கார வச்சிருக்கிற பாருங்க, அதுதாங்க மனது உருகிற தெய்வம். அல்லேலூயா. எங்கெல்லாம் இருக்கிறியோ அங்கெல்லாம் உன்னை கூட்டின்னு வந்து உன்னை சேர்த்து, எப்படிப்பட்ட ஆபத்தெல்லாம் இருந்தாலும் சரி, அந்த ஆபத்துலேருந்துலாம் உன்னை விளக்கி ஆண்டவரே மனது உருகி உன்னை கொண்டு வந்து ஒரு சமூகத்தில் உட்கார வச்சிருக்க பற்றி அது போதுங்க நமக்கு ஒரு பேரானந்த ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஆண்டவர் இப்போ வந்துட்டா வச்சிங்களா, நம்ம அப்படியே போயிடுவோம். அல்லேலூயா. ஒருத்தர் கூட கைவிடப்பட மாட்டோம். ஏன்னா அவர் மனது உருகி நீ பேசிக்கொண்டு உனக்காக இருக்கிறார். அல்லேலூயா. நான் உனக்காக மனது உருகுவேன், நான் உனக்காக மனதுருகி உனக்காக உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவேன். நீ என்னென்ன காரியம் என் இடத்துல கேட்குறியோ அது எல்லாம் நான் உனக்கு செய்வேன் என்று சொல்லுகிற தேவனுடைய வார்த்தை இன்னைக்கு உனக்கு அது கிரியை செய்யும். அல்லேலூயா. தேவன் எவ்வளோ பெரிய நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம இன்னொரு வசனம் வாசிப்போம். மத்திய 20:30 வாசிப்போம். தேவன் எரிகோலிருந்து என்ன பண்ணுறாரு? அந்த வழியாக நடந்து போகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உன்னுடைய வழியாக தேவன் இறங்கி நடந்து போக போகிறார். ஆண்டவர் உன்னை பார்க்க போகிறார். ஆண்டவரே, நான் இன்றைக்கு ஒரு குருடனை போல இருக்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லி வாசிப்போம். அப்பொழுது வழி அருகே உட்கார்ந்திருந்த என்ன பண்ணாரு ஆண்டவர்? எங்கேருந்து போறாரு? எரிகோலிருந்து அவர் அற்புதம்லாம் பண்ணிட்டு நடந்து போய்கிட்டே இருக்கிறாரு. அப்ப பாருங்க, வழி அருகே உட்கார்ந்திருந்த அமர்ந்து உட்கார்ந்து கொண்டு இருந்த இரண்டு குருடர்கள். அல்லேலூயா. என்ன பண்றாரு? அவர் நடந்து போகும்போது 2 குருடர். அவரால் என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியுமா? முடியாது. குருடன் என்ன பண்ணுவான்? சும்மா அப்படி தடவான், அவ்வளோதான் தெரியும். ஆனால் குருடனா இருக்கிறவங்க சில பேருக்கு காதும் கேட்காது. அல்லேலூயா. ஊமையாகவும் இருப்பாங்க, சில பேருக்கு வாய் திறந்து பேச முடியாது. ஆனால் அவனுக்கு 2 கண்களும் தெரியாதபடிக்கு 2 குருடர்கள் வழியிலே உட்காந்து சின்ன பண்ண உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். ஒரு நாள் கூப்பிட்டுருப்பீங்களா? சத்தமாக பாடுங்கன்னா, ஐயோ அவங்க பார்க்குறாங்க, சத்தமாக பாட மாட்டேன் நான், ஐயோ எனக்கு தொண்டை பிடிச்சிடும், நான் சத்தமாக பாட மாட்டேன். ஆண்டவர் கொடுத்த தொண்டைங்க. நீ சத்தமாக அவர் தாவீதின் குமாரனே எனக்காக நீ மனதுருகி வாங்க போனால் வந்துடுவார். அல்லேலூயா. உன்னுடைய பிரச்சனைக்கு பாருங்க, அவரை நோக்கி கூப்பிடு ஆண்டவரே என்று பாருங்க. 2 குருடர்கள் வழியிலே அமர்ந்திருந்த வழியில் உட்கார்ந்திருந்தவர்கள் ஆண்டவரை பார்த்து தாவீதின் குமாரனை எனக்காக இறங்குங்கள் என்று என்ன பண்ணாங்களாம்? சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். ஜனங்கள் சும்மா அவர் ஆண்டவர் போகிறார் நிஜமாக அப்படின்னு சொல்கிறார். ஆனாலும் பாருங்கள், எவன் வேணா எது வேணா சொல்லிட்டு போங்கப்பா, மனதூறுகிற தெய்வம் எனக்காக இறங்கி நடந்து போகிறார். அல்லேலூயா. ஒருவேளை உன் கண்கள் குருடாக இருந்துச்சுன்னா, ஆண்டவரே இன்றைக்கு என் கண்களை திறந்து ஆண்டவரே உண்மை பார்க்கணும் ராஜா. ஆண்டவரே நான் வழியில் உட்காந்துருக்க ஆண்டவரே, ஒன்றுமே இல்லாமல் உட்காந்துருக்க ஆண்டவரே, உலகத்தை பார்க்க முடியாமல் உட்காந்துருக்க ஆண்டவரே, என்னுடைய ஆசீர்வாதத்தை பார்க்காம உட்காந்துருக்க ஆண்டவரே, என் பிள்ளையை பார்க்காம உட்காந்துருக்க ஆண்டவரே, என் வேலை ஸ்தலத்தை நான் பார்க்காம உட்காந்துருக்க ஆண்டவரே, என் கண்ணு குருடாகப்பட்டிருக்கிறது ராஜா. இன்னைக்கு ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்காக இறங்கு என்று அதிகமாய் சத்தமிட்டு கூப்பிடும் போது ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள்.
அவர்களோ ஆண்டவரே தாவீதின் குமாரனே, மறுபடியும் கூப்பிடுறாங்க பாருங்க, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். அல்லேலூயா. நீ எவ்வளவுக்கு அதிகமாய் தேவனே ஆண்டவரே என்று கூப்பிடுகிறாயோ அதுக்கெல்லாம் கர்த்தர் உனக்கு பதில் கொடுப்பார். ஏனென்றால் அவர் உனக்காக மனதுருகி வருகிற தெய்வம். அல்லேலூயா. அவர் நீ எவ்வளவு நேரம் நைட்டு கூப்பிடுறியா, பகல் கூப்பிடுறியா? ஒரு மகன் எனக்கு ஒரே பிரச்சனை அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், இல்லை 3 நாள் ஜபகோபுரத்தில் உபவாசித்து ஜெபித்துப்பார், கர்த்தர் உன்னுடைய ஜபத்துக்கு பதில் கொடுப்பார் என்று சொன்னேன். அந்த ஜபத்துக்கு அவன் பதில் கொடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு அவன் நினைச்ச எண்ணங்களை கர்த்தர் நிறைவேற்றி அவன் படிக்கும்படியாக என்ன பண்றான், இன்னைக்கு வெளியூருக்கு போயிட்டான். அல்லேலூயா. அப்போ பாருங்க, தேவன் நமக்காக அவன் அழுதானா, ஆண்டவரே என்னுடைய படித்தவங்க எல்லாரும் வேலை செய்கிறாங்கப்பா, எல்லாரும் நல்ல ஒரு ஜாப்ல போயிட்டாங்க, நல்ல படிப்புக்கு மறுபடியும் 2வது 2nd டிகிரி போட்டாங்க, நான் ஒன்றுமே இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், ஒன்றும் அழாத, உனக்காக தேவன் இறங்கி வருவார். அல்லேலூயா. உன் ஜெபத்தை கேட்பான, சத்தமிட்டு கூப்பிடு, ஆண்டவரே என்று கூப்பிடு பாரு, ஆண்டவர் சத்தத்துக்கு நிச்சயமாய் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. வாசிப்போம். இயேசு நின்று அவரை நீ கூப்பிடும்போது நிற்பார். என்ன மகளே, என்ன மகனே, உன் பிரச்சனை என்ன, எதுக்காக என்ன கூப்பிட்ட? ஒன்றும் நம்ம வெளில போகும்போது அப்பான்னு கூப்பிடுவோம் வச்சுங்களேன், என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்போம். ஆனால் அவர் பாருங்க, அந்த சத்தம் தாவீதின் குமாரனே எனக்காக இறங்குங்கள் என்று சொல்லும்போது அவர் நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறீர்கள், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் வரீங்க வச்சுங்க, இப்போ விண்ணப்பம் சொல்லுவீங்க, டக்குன்னு ஒருத்தர் அழுவீங்க, இப்போ நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம கேட்போம். பார்த்தீங்களா? அதே பாடியில் அவர் கேட்குறாரு. ஏபி சபையை பார்த்து, இருக்கிற ஜனங்களை பார்த்து, நான் உனக்கு என்ன செய்யணும், இப்போ உங்கள் லிஸ்ட்டை சொல்லணும். என்னென்னு, ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்கப்பா, ஆண்டவரே இதை பண்ணுங்கப்பா, எனக்கு நீங்கள் தான் மனது இருக்கிற தேவனை, இதை செய்யுங்கப்பான்னு சொல்லுங்க. அவர் நின்று கேட்டாரா, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். அல்லேலூயா. வாசிப்போம். அதற்கு அவர்கள் ஆண்டவரே எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். அவர் சொன்னார், ஆண்டவரே எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேணாம், எனக்கு சொத்து வேணாம், சுகம் வேணாம், எனக்கு வீடு வாசல்லாம் ஒன்றும் வேணாம், என்னுடைய கண்களை திறங்க ராஜா என்று சொன்னாராம். அல்லேலூயா. வாசிப்போம். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். அவர் கண்களை தொட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு உன்னுடைய கண்களை, ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறப்பார். இன்னைக்கு அவர் சமூகத்தில் போய் ஆண்டவரே என்று சத்தமிட்டு கூப்பிடும் போது அவர் உனக்காக மனதுருகி உன் கண்களை தொட்டு உனக்கு சுகமாக்குவார். அல்லேலூயா. அது வசந்த வாசிப்போம். உடனே அவர் பார்வையடைந்து அவருக்கு பின் என்ன பண்ணாங்க, சென்றார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஒரு முடிவெடுங்க. ஆண்டவரே உனக்கு என்ன வேணும்னு ஆண்டவர் கேட்கிறார். இன்னைக்கு உனக்கு என்னெல்லாம் வேணுமோ ஆண்டவர் சமூகத்திலேருந்து போகிறதுக்கு முன்னாடி எல்லா லிஸ்ட்டும் சொல்லிடுங்க. அப்போ போகும்போது ஆண்டவர் உன்னை தொடுவார். அல்லேலூயா. உன் பிரச்சனையை தொடுவார், உன் காரியங்களை தொடுவார், உனக்கு தேவன் அது நன்மையாக செய்வார். அல்லேலூயா. ஆனால் அவனோட கண்கள் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நீ கண்ணு தெரியாத குருடனை போல், ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்க, ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதத்தையும் இழந்துட்டு, ஆண்டவரே நீங்கள் எனக்கு இறங்கி ஆண்டவர் என்னை தொடுங்கன்னு சொல்லி பாருங்க. அவருடைய மனது உருகிற கரம் உன்னை தொடும். அல்லேலூயா. அவர் வார்த்தையினாலே உன்னை தொட்டு உன்னை சுகமாக்கிறது போல அந்த 2 குருடோட கண்களை கர்த்தர் திறந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு உனக்கு அடைக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதமான இருக்கிற அடைக்கப்பட்ட வாசல்களை கர்த்தர் உனக்காக திறக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குங்கப்பான்னு சொல்லி பாருங்க. அவர் எல்லா வழிகளையும் கர்த்தர் உனக்கு திறந்து உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நம்ம இன்னொரு வசனம் கூட வாசிப்போம். மார்க் 1ஆம் அதிகாரம் 40-41 வாசிப்போம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு என்ன பண்றான், நம்ம தாங்க முட்டியே போடுறது கிடையாது. அல்லேலூயா. அவன் குஷ்டரோகி, உடம்பு ஃபுல்லாக அவனுக்கு குஷ்டமாக இருக்கும், அவனால் முட்டி கூட போட முடியாதுங்க. ஆனால் அவன் பார்க்குறான், ஆண்டவரை பார்த்துட்டு ஆண்டவர்கிட்ட வரான், வந்துட்டு என்ன பண்ணுறான், நான் அவன் ஒரு குஷ்டரோகின்னு அவனுக்கு தெரியும், எப்படியாவது என் தேவன் எனக்கு சுகம் கொடுப்பார், ஏன்னா அவர் மனதுருகிற தெய்வம் என்று சொல்லி அந்த குஷ்டத்தில் முட்டி போடும்போது வலிக்கும், ரத்தம் வரும், அது எல்லாம் அவன் பொருட்படுத்தவே இல்லை. அவன் வந்து தேவ சமூகத்தை முழங்கால் படியிட்டு உமக்கு சித்தமானால், அப்போ சொல்கிறான் பாருங்க, ஆண்டவர் என் சித்தம் இல்லை ஆண்டவரே உம் சித்தம். அல்லேலூயா. நம்ம ஒரு பொண்ணை லவ் பண்ணுவோம், உடனே சொல்லுவோம் இது தேவ சித்தம் அப்படின்னு சொல்லுவோம், கேட்போம், நம்மளா சொல்லிக்குவோம்.
உடனே பாருங்க, இது எந்த ஒரு காரியத்துக்கு போகக்கூடாதுன்னு நினைப்போமா, உடனே நினைப்பீங்க இது தேவ சித்தம், நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லுவோம். ஆனால் போயிட்டு வந்து உதப்பட்டு வருவோம். அப்போ நினைப்போம் இது ஆண்டவர் சித்தம் இல்லையா அப்படின்னு யோசிப்போம். அல்லேலூயா. அப்போ பாருங்க, தேவன் வருகிற எல்லா ஆபத்திலிருந்தும் நமக்கு என்ன பண்ணுவார், தேவன் விலக்கி காக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அவர் சொல்றார், என்னுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே, உங்களுக்கு சித்தம் உண்டானால், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். உம்மால் ஆகும் என்று வேண்டிக்கிட்டான். அந்த வேண்டும் போதே ஆண்டவர் நினைச்சிருப்பார், சே இவ்வளோ தாழ்மையா, எவ்வளோ காலை முட்டி போட்டு ரத்தம் ஊத்திட்டு இருக்கு, இவன் முழங்கால் படிட்டு இதுலயும் ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்று என்ன பண்ணிட்டான், அவர் தலையிலேயே அந்த பாரத்தை வச்சுட்டான். அல்லேலூயா. உடனே ஆண்டவர் என்ன பண்ண விடுவாரா? வாசிப்போம். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார். அல்லேலூயா. எனக்கு சித்தம் உண்டு, நீ சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா. எனக்கு சித்தம் உண்டு, நீ எல்லா ஆஸ்தி அந்தஸ்தோட வாழ வேண்டும். எனக்கு சித்தம் உண்டு. அல்லேலூயா. எனக்கு சித்தம் உண்டு, நீ வியாதி இல்லாமல் வாழ வேண்டும். அல்லேலூயா. எனக்கு சித்தம் உண்டு, நீ கண்ணீர் விடாமல் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்று கர்த்தருடைய சித்தத்தை கண்டிப்பா தேவன் என்ன பண்ணுவார், அவர் தொட்டு என்ன பண்ணாரா, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. அல்லேலூயா. உடனே அவன் என்ன பண்ணான், சுத்தமாகிட்டான். அல்லேலூயா. கர்த்தர் அவனுடைய குஷ்டரோகியை சுத்தமாகிறது போல உன்னுடைய எல்லா தேவன் உனக்கு, ஒருவேளை நீ குஷ்டரோகியை போல இருக்கிறான், ஆண்டவரை என்னை எல்லாரும் தள்ளிட்டாங்கப்பா, எனக்கு யாருமே இல்லைன்னு இருக்காங்க ஆண்டவர், நான் ஒரு குஷ்டரோகியை போல இருக்கிறேன், இன்றைக்கு மனதுருகிற தெய்வம் உனக்காக இறங்கி அவர் உனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொல்லி உன்னை தேவன் தொடுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் என்னை தொட்டார் என்று மற்ற பக்கத்தில் சொல்லுங்க. ஆண்டவர் என்னுடைய எல்லா குஷ்டங்களையும் நீக்கி போட்டாரு, என்னுடைய எல்லா பாவங்களையும் கத்த தொட்டு நீக்கி போட்டாரு. அவர் சித்தம் உண்டு, எனக்கு சுத்தமாக்கினார். அவர் சித்தம் உண்டு, என்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சொல்லுங்க பக்கத்தில், என்ன சித்தம் உண்டு, கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவர் சித்தம் உண்டு, என்னுடைய எல்லா காரியத்தையுமே கர்த்தர் எனக்கு நிறைவேற்றுவார். குஷ்டரோகியை சுத்தமாக்கினாரு. 2 கண்ணு தெரியாதவங்க என்ன பண்ணாரு, கர்த்தர் என்ன பண்ணாரு, அவர்களை தொட்டாரு. அப்பவும் கேட்கிறாரு பாரு, உனக்கு என்ன வேண்டும்னு கேட்கிறாரு. நம்மளா தான் ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டிருப்போம், ஆண்டவரே இதை கொடுத்துருங்க, ஆண்டவரே அதை கொடுத்துருங்க, அந்த இடத்துல ஒரு வீடு இருக்குது அதை கொடுத்துருங்க, எனக்கு நான் ஒன்றுமே இல்லாமல் இருக்க, கொட்டா வீட்டில் இருக்கோ அது பங்களாவாயின்னு இதெல்லாம் சொல்லியிருப்போம். ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே சொல்லலை. ஆண்டவரே என்ன சொன்னா, என் கண்ணை மட்டும் திறந்து விடுங்கப்பா. அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை, அவர் ஒரு வார்த்தையிலே வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். அல்லேலூயா. அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதுங்க, அது உனக்காக நிறைவேற்ற வல்லவராக இருக்கு. அவர்களுடைய வாயிலிருந்து வருகிற ஒரு வார்த்தையும் அது பொய்யாய் போகவே போகாது. அல்லேலூயா. எப்படிப்பட்ட தெய்வம் பாருங்க, அவ்வளோ பெரிய ஒரு தேவன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள், அது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 54:10 வாசிப்போம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், மலைகள் விலகினாலும் கண்டிப்பா விலகும். நிறைய இடத்துல மலைகள் இங்க இருக்கிற மலை அங்கிருந்து அங்க போன மாதிரி இருக்கும், மனுஷனே இங்கிருந்து அங்கிருந்து போறான். அப்ப மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகவே விலகாது. அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை உன்னை விட்டு விலகவே விலகாது. அடுத்த என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை, என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. உன்மேல் அவர் என்ன பண்ணுவாராம், மனது உருகுவாராம். மலை விலகி போகட்டும், பர்வதங்கள் இடிந்து போகட்டும், சூறுகள் இடிந்து போகட்டும், சுனாமி வரட்டும், அந்தகார இருள் போகட்டும், எது போனாலும் சரி, நான் உன்னோட பண்ணின உடன்படிக்கைக்கு என்ன பண்ணுவாரு, உன்மேல் மனது உருகிற தெய்வம் என்ன பண்ண மாட்டாரா, விலகவே மாட்டார். அல்லேலூயா. ஒரு விலகாத ஒரு தெய்வம் நம்மளோடு இருக்கிறாருங்க. அவர் எவ்வளோ பெரிய ஆண்டவர் பார்த்தீங்களா. உண்மையிலே அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு தெரியல. ஒன்று அப்படியே யோசனை பண்ணி பாருங்களேன். மலைகள் எல்லாம் விலகி அதெல்லாம் போனாலும் சரி, ஆண்டவர் நம்மளோடு இருந்து மனதுருகிற தேவன். உண்மையில் அது கூட யார் மேலே, ஏபி சபையில் இருக்கிற ஜனத்தின் மேல் உண்மையில் மனதுருகிற தேவன் உன்னை விட்டு விலகவே மாட்டார். அல்லேலூயா. விலகாத தேவன் நம்மளோட இருக்கிறார். ஏன்னா அவர் மனதுருகிற தெய்வம். ரொம்ப சொல்லுவாங்க, ஒரு கடினமான இருதயம். பார்வனுக்கு தாங்க கடினமான இருதயம் இருந்துச்சு, ஆனால் ஆண்டவருக்கு அப்படி இல்லை. உன்னுடைய கல்லான இருதயங்களை மாற்றி சதை உள்ள இருதயமாக மாற்றுவாராம். அல்லேலூயா. ஏனென்றால் அவர் அப்படிப்பட்ட ஒரு தேவனாக இருக்கிறார். என்னோடய வாழ்க்கையில் நான் நிறைய காரியம் சொல்கிறேன் பாருங்கள். நான் ஒவ்வொரு நேரமும் பார்க்கும்போது உபத்தனம் வரும், பிரச்சனை வரும், நான் எங்கேயுமே ஓடி போக மாட்டேங்க. ஆண்டோட சமூகத்துக்கு போவோம். ஆண்டவரே என்னுடைய பிரச்சனை உங்களோட சமூகத்தில் உட்காந்துருக்க ஆண்டவர், என் கண்ணீரை நீ மாத்திரம் பார்ப்பீங்க ராஜா. ஆண்டவரே என்னோடய உபத்திரவங்களை மாற்றுங்க ராஜா. ஆண்டவர் என் கண்ணீருக்கு நீங்கள் பதில் கொடுங்க. உடனே ஆண்டவர் இறங்கி வருவார். அல்லேலூயா.
அவர் இறங்கி வந்து என்ன பண்ணுவார், எனக்கு அற்புதங்களை செய்வார். தேவன் கொடுக்க சித்தமானால் அது யாருமே மாற்ற முடியாது. அல்லேலூயா. நமக்கு கொடுக்கிற காரியங்கள் சின்ன காரியம் இல்லைங்க, பெரிய காரியத்தை தேவன் செய்வார். இன்றைக்கி நினச்சிக்கலாம், ஆண்டவரே நான் இந்த சபைக்கு வந்திருக்கேன், ஆண்டவரே என்னுடைய விஷயங்கள் தெரியும், ஆண்டவரே நான் எவ்வளோ ஆண்டவரே வேதனைப்பட்டு வந்திருக்கேன், நொந்து வந்திருக்கேன், சிதறப்பட்டு வந்திருக்கேன், ஒதுக்கப்பட்டு வந்திருக்கேன், எல்லாரும் என்ன ஆண்டவர் புறமே தள்ளியிருக்கேன், ஆண்டவரே கண்ணீரோடு வந்திருக்கேன், கண்ணீர் பள்ளத்தாக்கில் இருக்க ஆண்டவர்னு சொல்லும்போது ஆண்டவர் உனக்காக என்ன பண்ண மனது உருகி வருவாராம். அல்லேலூயா. மனது உருகிற தெய்வம் நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார். நம்ம இன்னொரு வசனம் கூட வாசிப்போம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். என்ன பண்ணார், எல்லா இடத்துலையும் அவர் போயிட்டு மறுநாள் என்ன பண்ணிச்சு, அங்கே போகலாம். நம்மளே ஒரு பிளான் பண்ணுவோம், இங்கேருந்து நாளைக்கு மறுநாள் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிளான் பண்ணுறாரு. ஏசப்பா சொல்கிறார், சரி நம்ம நாயின் ஊருக்கு போவோம், அங்கே போயிட்டு அங்கே தேவனுடைய அற்புதங்களை செய்யலாம், அங்கே போய் சுவிசேஷம் சொல்லலாம். அவர் வேலையே என்னங்க, சுவிசேஷம் சொல்கிறது தான், அற்புதம் செய்கிறது தான். யாரெல்லாம் வந்து கடையில் விடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் மனது உருகுறது. அங்கே போகிற நாயின் ஊருக்கு அவர் என்ன பண்ணுறாரு, போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். என்ன பண்றாங்க, அவரோடவே சீசர்லாம் போனாங்க, எல்லாம் திரளான ஜனங்களும் அவரோட கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது என்ன பண்றாரு, ஊருக்கு முன்னாடி அந்த ஊருக்கு அந்த என்ட்ரன்ஸுக்கு போறாரு. அந்த 7ஆம் லூக்கா 7ஆம் அதிகாரத்துல அந்த 11 வருஷம் அந்த என்ன பண்றாரு, அந்த ஊருக்கு வாசலுக்கு அந்த இடையில என்ட்ரன்ஸ்ல போறாரு. மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வராங்க. ஆண்டவர் உள்ளே போகும்போது அடக்கம் பண்ணும்படியாக ஒரு ஜீவனை கொண்டு வராங்க. அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் உன்னுடைய வாசலுக்குள்ள உன் வீட்டுக்குள்ள வந்தார்னா அங்கே தேவன் ஒரு ஜீவனை கொடுப்பார். அல்லேலூயா. ஒரு பிழைப்பை கொடுப்பாரு, ஒரு அற்புதங்களை கர்த்தர் அங்கே செய்வார். ஆண்டவரே நீங்க ஆண்டவர் உள்ளே வரல, எங்க வராரு, அந்த ஊரின் வாசலுக்கு வந்தபோது ஒருவனை அடக்கம் பண்ணுவதற்காக என்ன பண்றாங்க, கொண்டு போகிறார்கள். அவனோட தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான். அவளோ கைம்பெண்ணாய் இருந்தாள். தன்னோட புருஷன் இல்லை, எனக்கு யாருமே இல்லை, எனக்கு இருந்ததே ஒரே ஒரு புள்ள. அந்த ஊரின் வாசலுக்கு வரும்போது என்ன பண்ண, அவ கைம்பெண்ணாக எனக்கு யாருமே இல்லை, இருந்த ஒரே ஒரு உறவு. அவ கைம்பெண்ணாய் இருந்தால் ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். என்ன பண்ணுவாங்க, ஒரு சாவன பின்னாடியே போவாங்க. பார்த்தீங்கன்னா எல்லாம் ஊரே கிளம்பி வந்திருக்கு. ஐயோ இவளுக்கு ஒண்ணுமே யாருமே இல்லையே, இருந்தது ஒத்த புள்ளி ஆச்சு, அந்த ஒரு புள்ள போயிடுச்சு, நம்ம என்ன பண்ண போறோம் தெரியல, இதுக்கப்புறம் அவள் காலை எப்படி ஓட போது பாரு அப்படின்னு யோசிச்சிட்டே வரா பாருங்க. ஊரார் எல்லாரும் அவளோட கூட போனார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி. அல்லேலூயா. அவர் பார்த்துட்டா போதுங்க உன்னை. அல்லேலூயா. இன்னைக்கு உன்னை பார்க்கிறார் அவர் உன்னை பார்த்து நீ அழாதே மகனே, நீ அழாதே மகளே சொல்லி என்ன பண்ணாரா, மனது உருகி அழாதே என்று சொல்லி கிட்டே வந்து பாடையை தொட்டார். அல்லேலூயா. அவர் வந்து அந்த பையனை தொடலைங்க, பாடியா படுத்திருக்கணும்னு தோணுமா இல்லையா, அவர் வந்தா நீ அழாதேன்னு சொல்லி அந்த பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் அப்புறம் தாங்க நிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எங்க போகுது, அற்புதம் முன்னாடி போகுது, அதுக்கப்புறம் தாங்க அவர் நிக்கிறாங்க. அல்லேலூயா. அவர் பாடையை தொட்ட உடனே பாடையை சுமந்து வந்தவர் நின்றார்கள். அப்பொழுது அவர் வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன். அவன் எழுந்து உட்கார்ந்து என்ன பண்ணா, பேச ஆரம்பித்தான். அல்லேலூயா. அன்றைக்கே வந்து தேவன் பாருங்க அந்த பாடையை தொட்டார். அழுது கொண்டது, ஆண்டவரே எனக்கு இருந்தது ஒரே ஒரு அற்புதம், ஆண்டவர் எனக்கு இருந்த ஒத்த பிள்ளை ராஜா, ஆண்டவரே இந்த பிள்ளை என்னை விட்டு போயிட்டானே என்று சொல்லும்போது ஆண்டவர் பார்த்து அழுது அவள் மேல் மனதுருகி பாடையை தொட்டு தேவன் என்ன பண்ணாரு, அவருடைய மகனை அவரிடத்தில் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஒருவேளை நீ இழந்திருக்கலாம், எதையோ இழந்திருக்கலாம், ஆண்டவரே இதெல்லாம் இழந்துட்டேன், ஆண்டவரே இன்னைக்கு எனக்காக நீங்க மனது உருங்குங்கப்பா, எனக்கு நீங்க எடுத்து கொடுங்க ஆண்டவரே சொல்லி பாருங்க. அவர் நின்று உன்னுடைய ஆசீர்வாதத்தை எடுத்து கொடுப்பார். அல்லேலூயா. அவர் நின்ற அற்புதங்க. தேவன் எங்கெல்லாம் நிற்கிறாரோ அங்கெல்லாம் உனக்கு அற்புதம் நடக்கும்னு சொல்லுங்க. நம்ம உட்கார்ந்து பார்க்கறத விட நின்று பார்க்கும்போது நமக்கு எல்லாமே தெரியும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில் நிற்கணும். ஆண்டவர் எனக்காக நின்று எனக்காக மனதுரி எனக்காக அற்புதம் செய்து என்னுடைய ஆசீர்வாதத்தை என்னுடைய காரியங்களை நீர் எனக்கு என்ன பண்ணுங்க, எடுத்து கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி பாருங்க. அவர் உனக்கு எடுத்து கொடுப்பார். அல்லேலூயா. மனதுருகுவார். அல்லேலூயா. இன்னைக்கு அவர் வருவார். இன்னைக்கு
இன்னைக்கு உன்னுடைய காரியத்தை அப்படியே சொல்லுங்க. ஆண்டவரே, யாருக்கும் தெரியாமல் நான் அழுதுட்டு இருக்கேன் ஆண்டவர், என் கண்ணீர் ஆண்டவர் உமக்கு மட்டும் தெரியுமப்பா. அந்த ஆண்டவரே, இந்த கைம்பெண் அழுகிறது போல ராஜா ஆண்டவரே, அவள் தன் மகனுக்காக அழுத ஆண்டவரே, நான் என்னுடைய எல்லா சூழ்நிலைக்காக அழுதுட்டு இருக்கேன் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் அவன் மேலே மனது உருகுனீங்கப்பா. இன்றைக்கி எனக்காக, என் பிள்ளைக்காக, என் குடும்பத்துக்காக ஆண்டவரே, என் வேலைக்காக, என்னுடைய எல்லா உபத்திரத்துக்காக ஆண்டவரே, அப்பா நான் ஆண்டவர் அழுது கொண்டிருக்க ஆண்டவரே, நீங்கள் ஆண்டவர் மனது உருகுன்னு சொல்லி பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் உனக்காக வந்து மனது உருகி உன்னுடைய காரியத்திலே கர்த்தர் உனக்கு ஜெயம் கொடுப்பார். அல்லேலூயா. அவர் நிச்சயமாய் செய்வார் என்று சொல்லணும். அல்லேலூயா சொல்லுவோம். அதே போல் பாருங்க, நம்ம சொல்ல 2 குமாரன் இருந்தான். ஒருவன் என்ன சொல்லுவோம், கெட்ட குமாரன் சொல்லுவாங்க. கெட்ட குமாரன் பைபிள் எழுதவே இல்லை, இளைய குமாரன். அல்லேலூயா. நம்ம கூட சொல்லுவோம், நம்ம 4 பிள்ளைன்னு வச்சுக்க, ஒரு 3 பிள்ளை நல்லா இருந்து ஒரு பிள்ளை ஏதாச்சும் இவன் கெட்ட பையன்னு சொல்லுவோம், 4வது பையன் சொல்லுவோமா, சொல்ல மாட்டோம். அதனால் அவன் தன்னுடைய தகப்பனுடைய ஆஸ்தி எல்லாத்தையும் என்ன பண்ணான், எடுத்துக்கிட்டு அவன் சண்டை போட்டான். இப்போ நிறைய வீட்டில் சொத்து வரும், எனக்கு சொத்தை கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க அப்படின்னு கேட்போம். ஆனால் தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் தன் தகப்பனத்தில் வாங்கிட்டு என்ன பண்ணான், அவன் தூர தேசத்துக்கு போய் தன்னுடைய எல்லா என்ன பண்ண பணங்களையும் செலவழித்து தவறான வழியில் அவன் என்ன பண்ண எல்லாத்தையும் விட்டுட்டான். அப்பா கேட்டனா கொடுத்தாச்சு, சொத்து இந்த தொலைஞ்சிப்போ அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனால் பாருங்க, அவன் போய் என்ன பண்ண, அங்கே போய் கஷ்டப்படுறான். பண்ணி தின்ற தவிடினால் தன்னோட வயிறு நிரப்ப அவனுக்கு ஆசையாக இருந்துச்சான். ஆனால் பாருங்க, அந்த ஆசைக்காக பார்த்து அப்போ யோசிக்கிறான், சே நமக்கு நம்மளோட தகப்பன் வீட்டில் திருப்தியான ஆகாரம் உண்டு. அல்லேலூயா. அங்கே போனாதான் கர்த்தர் எனக்கு மனது உருவாரு, அங்கே போனாதான் எனக்கு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. அங்கே போனாதான் எனக்கு ஆசீர்வாதம். தேவன் நம்ம தேடும் போது பாருங்க, அது பார்ப்பார் ஆண்டவர் எவ்வளோ தூரத்தில் வர உனக்கு அதுக்குரிய ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பார். அல்லேலூயா. பாருங்க, அந்த தகப்பன் தன்னுடைய எல்லா ஆசையும் என்ன பண்ண அப்பாட்ட வாங்கி போய் எல்லாத்தையும் அழிச்சிட்டு நம்ம வீட்டுக்காவது போகலாம், நம்ம வீட்டில் எவ்வளோ வேலையாட்கள் இருக்காங்க, அங்கே என்ன இருக்குது, பூர்த்தியான ஆகாரங்கள் இருக்குது. நம்ம நினைப்போம் சபை விட்டு போயிட்டோம், ஒரு 2 வருஷம் ஆச்சு, மறுபடியும் போனால் ஏதாவது கேட்பாங்களான்னு. யார் கேட்பா? யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம சபையில் இருக்கிறது யார், மனதுருகிற தெய்வம். அல்லேலூயா. லூக்கா 15:20 வாசிப்போம். அவன் வரான், வந்துட்டே பண்ணுறாச்சு, அப்பா வீட்டுக்காக போயிடலான்னு சொல்லிட்டு ஏபி சபையிலிருந்து போன ஆத்துமாக்கள் எல்லாம் இப்போ வருது. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போது ஏசப்பான பாப்பாரு, ஆஹா 3 வருஷமா அந்த பையன் காணுமே, 3 வருஷமா அந்த பொண்ணை காணுமே, 10 வருஷமா அந்த பொண்ணை காணுமே, எங்கடா போறான்னு சொல்லி பார்க்கும்போது அவர் தூரத்துல முன்னை பார்த்து அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி, அப்பா என் பையன் வந்துட்டான்ப்பா, என்னுடைய விசுவாசி வந்துடுச்சுப்பா, என் ஜனம் வந்துடுச்சுப்பா, மறுபடியும் ஏபி சபைக்கு அந்த ஆத்மா வந்துடுச்சு. அல்லேலூயா. அவர் தூரத்துல இருந்து தன் தகப்பனை தன்னுடைய மகனை பார்த்து மனது உருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு. அல்லேலூயா. இதே உலகத்தன் அப்பா வந்து என்ன பண்ணுவாங்க, கால் மேல கால் போட்டுட்டு எவ்வளோ துணிச்சல் இருந்தால் நீ எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் இன்னைக்கு பிச்சைக்காரன் மாதிரி வரேன்னு சொல்லி அப்படியே தனாட்டில் உட்காந்துருப்பாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் அப்படி இல்லைங்க, அவர் மனது உருகிற தேவன். அல்லேலூயா. நீ எல்லாவற்றையும் இழந்து போனாலும் சரி, ஆண்டவர் உன்னை தூரத்துலேயே உன்னை பார்ப்பாரான். அல்லேலூயா. தூரத்தில் பார்த்து நீ அங்கே நிற்ப, ஆனால் ஓடி வந்து மகன் ஓடி வந்தானா வரல, ஏசப்பா ஓடி வந்தார். அல்லேலூயா. நீ அங்கே நின்றாலும் சரி, ஆண்டவர் உனக்காக ஓடி வந்து தன்னோட மகன் வந்துட்டான்னு சொல்லி மனது உருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை அணைத்து கொண்டு உனக்காக முத்தம் செய்வார். நான் இருக்கிறேன், நான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன், எல்லா சொத்தும் உன்னோட தான், எல்லா ஆசீர்வாதம் உன்னோட தான், நீ வா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு, அவனுக்கு சிறந்த வஸ்திரத்தை கொடுத்து, பாதரட்சியை கொடுத்து, மோதத்தை கொடுத்து, ஒரு திருவிழா மாதிரி என்ன பண்ணாங்க, அவருக்கு கொண்டாடினாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நீ எதெல்லாம் இழந்து வந்தாலும் ஆண்டவர் உன்னை தூரத்தில் பார்ப்பாரு. உன்னோட கஷ்டம் அப்படி இருக்கான்னு சொல்லி அவர் உனக்காக ஓடி வருவார். அல்லேலூயா. ஓடி வந்து மனது உருகுவார் உனக்காக, நான் உனக்காக செய்கிறேன்னு சொல்லி உன்னை கழுத்தை கட்டி என்ன பண்ணுவாராம், முத்தம் கொடுப்பார். அல்லேலூயா. அவர் கொடுக்குற முத்தம் வந்து லூக்கா யூதாஸ் முத்தம் இல்லைங்க, காட்டி கொடுக்குற முத்தம் இல்லை, உனக்காக மனது உருகி கொடுக்குற முத்தம். அல்லேலூயா. உண்மையான அன்பில் கொடுக்குற முத்தங்க, உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்குற உண்மையான என்ன பண்ண அந்த முத்தத்தை தேவன் உனக்கு கொடுப்பார். ஆண்டவரே நீங்கள் வந்து என்னை கட்டி அணைச்சிக்கோங்கப்பா, ஆண்டவரே நான் எப்படி இருக்கிறேன்னு தெரியும், நான் அப்பா இப்போ எல்லாத்தையும் இழந்து வந்துட்டேன் ஆண்டவரே. உண்மையிலே ஒரு 2-3 வாரம் பார்க்குறேன் அந்த பழைய நம்ம சபையில் அங்கே வந்து நிறைய ஆத்துமாக்கள், இப்போ பழைய ஆத்துமா பார்க்கவே உண்மை ரொம்ப சந்தோஷம். அப்பா ஏதாவது சொல்வீங்களாம்மான்னு நான் என்ன சொல்ல போகிறேன், ஒன்றுமே கிடையாது. அவருடைய சபை, அவர் சபைக்கு நீ வர, உனக்குரிய ஆசீர்வாதத்தை அவர் உனக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. நீ விட்டு விலகி போனாலும் சரி, அவர் உன்னை விட்டு ஒரு காலம் விலகி போக மாட்டார். அல்லேலூயா. உன்னோட கூட நடப்படுவார். ஏனென்றால் அவள் மனது உருகிற தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா.
ஆனால் ஆண்டவர் பார்க்குற பார்வை மட்டும் வந்து கரெக்டான ஒரு பார்வையாக இருக்குங்க. நம்மளுடைய பார்வை வேறு மாதிரி போகும், நம்ம வழி வேறு மாதிரி போகும். பாருங்க, நம்ம வாசிப்போம், நம்ம யாவரும் அப்படி இன்னொரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 34 வாசிக்கலாம். பின்பு சமாரியன் ஒருவன், பின்பு அதாவது பாருங்க என்ன பண்றார், ஒருவன் என்ன பண்றான், அது மேல் வசனத்தை வாசிப்போம். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு, ஃபர்ஸ்ட் ஒரு ஆசாரியன் வராங்க. என்ன பண்றாரு, அவன் வந்து எங்கேருந்து போறான், எருசலேம் வந்து எரிகோக்கு போறான். போகும்போது அந்த எருசலேம் எல்லாம் எருசலேமுக்கு போவாங்கன்னு பேர், ஆனால் இவன் போகிறது எங்கேருந்து போகிறான், எரிகோக்கு போயிட்டு அங்கே ஒரு கல்லரோட என்ன பண்ணுறான், கையிலே அகப்படுகிறான். அல்லேலூயா. நம்ம கூட நினைப்போம் நம்ம போகலாம் அங்கன்னு சொல்லி நம்ம போய் எங்கேயாவது போய் சிக்கிக்கும், ஏண்டா அப்படி சிக்கிக்கிட்டோம் அப்படின்னு யோசிப்பு பாருங்க. அங்கே சிக்கும் போதாங்க நம்ம ஆண்டவர் வருவார். அல்லேலூயா. நம்ம புத்தி கெட்டத்தனமாக என்ன பண்ணுவோம், சில காரியத்தை பண்ணிட்டு சிக்கிக்கும். ஆண்டவரே இதுலேருந்து நான் எப்படி ஆண்டவரே வெளியே வரப்போறேன் என்று சொல்லுகிற உனக்கு தேவன் சொல்றாரு பாருங்க. அந்த வழியாய் ஒரு ஆசாரியன் வந்தான், அவனை கண்டு பக்கமாய் விலகி போயிடுவான். ஏன்னா உலகத்தால ஒன்று பார்த்து அப்படியே போயிடுவாங்க. என்னடா இப்படி நீ நல்லா இருந்தா பாருங்க, அப்படி ஊராரே வந்துடுவாங்க. யோபு வந்து எல்லாத்தையும் இழந்துக்கும் போது யாருமே வரலங்க. தேவன் அவனுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது எல்லா ஊர் சொந்தம் பந்தம் எல்லாம் வந்துடுச்சு. அல்லேலூயா. பாருங்க, அவன் என்ன பண்ணுறாங்க, அடிக்கப்பட்டு அவனை குற்றுயிராக போட்டுட்டாங்க. அந்த வழியாக யார் வர, ஒரு ஆசாரியன் வந்து என்ன பண்ணாரு, விலகி போனார். அந்தபடியே லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனார். என்ன பண்ணாரு, பக்கமாக விலகி பார்த்துட்டு போயிடுவாங்க. இப்போ கூட பாருங்கள், ரோட்டில் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் வச்சுக்க வேணாப்பா, நமக்கு தலைவலி, வாவா போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பாருங்கள், ஆசாரியனும் போயிட்டான், லேவியரும் போயிட்டா, அந்த வழியாக நல்ல ஒரு சமாரியன். அல்லேலூயா. அவர் தாங்க மனது உருகிற தெய்வம். அல்லேலூயா. உன்னை கண்டு யாருமே வேண்டான்னு ஒதுக்கிடுவாங்க பாருங்க. ஐயோ விலகி போயிடுவாங்க. இவன் கிட்ட போனால் அவனுடைய அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த தத்ரன் அவனை தொட்டுக்கும், வேணாம் அவனுடைய கஷ்டம் நமக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி போவாங்க பாருங்க. ஆசாரி ஒதுங்கி போவான், லேவியர் ஒதுங்கி போவான். ஆனால் அந்த வழியாய் ஒரு சமாரியன் வந்து பின்பு சமாரிய ஒருவன் பிரயாணமாய் வருகையில் என்ன பண்றாரு, பிரயாணமா வருகிறார். வரலாம் அந்த பக்கத்துல எல்லாம் பார்க்க வரலாம், எல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பிரயாணமாய் பார்க்க வரும்போது அவனை கண்டு மனதுருகினார். அல்லேலூயா. அவன் என்னடா இப்படி ஒரு குற்றுயிரா போட்டுட்டாங்களேன்னு சொல்லி அந்த மனதுருகி கிட்டே வந்து உன்னுடைய காயங்களே கர்த்தர் என்ன பண்ணுவார், இன்னைக்கு காயங்களை பூசுவார். அல்லேலூயா. நீ காயப்பட்டு இருக்கிறான், என்னோட காயங்கள் ஆண்டவரே மோசமான ஒரு காயமா இருக்கு ஆண்டவரே, நான் காயப்பட்டு இருக்கிற ஆண்டவரே. அப்பா அந்த கல்லர் கையில் ஆண்டவரே அகப்பட்ட ஒரு மனுஷனை போல நான் இருக்கிற ஆண்டவரே, என் காயத்துக்கு ஒரு மருந்து இல்லையான்னு கேட்கும்போது அவர் பரம வைத்தியராய் உனக்கு வந்து உன் காயங்களை என்ன பண்ணுவார், ஆற்றி தேற்றுவார். அல்லேலூயா. நீ நினைக்கலாம் வியாதிப்பட்டுட்ட, எல்லாரும் என்ன வியாதின்னு ஒதுக்குறாங்க, ஆனா ஆண்டவர் உன்னை ஒதுக்கவே மாட்டார். அல்லேலூயா. அவர் பாருங்க வந்து என்ன பண்றாரா, மனதுருகி அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி, அவருடைய வாகனம் சொந்த வாகனம். அல்லேலூயா. அவர் சொந்தமான ஜனங்களே தனக்காக என்ன பண்ணுவார தெரிந்து கொண்டார். அந்த ஜனதாங்க நீயும் நானும். அல்லேலூயா. பாருங்க, தான் என்ன பண்ண, தன்னோட சொந்த வாகனத்தில் ஏற்றி சத்திரத்திலே கொண்டு போய் அவனை பராமரித்தான். அல்லேலூயா. அந்த சபையில நீ காயப்பட்டு வேதனைப்பட்டு நொடுக்கப்பட்டு அழப்பட்டு நான் ஒதுக்கப்பட்டு நான் எல்லா காயப்பட்டு நான் இருக்கிற ஆண்டவரே, என் காயத்தை யார் ஆண்டவரே ஆற்றுவாரா? இன்றைக்கு அவரோட காயங்களை எண்ணினால் பூசி திராட்சரசங்களை கொடுத்து உனக்கு எல்லாம் கொண்டு வந்து என்ன பண்ணுவாரா, சத்திரத்திலே உன்னை விட்டு உன்னை விசாரிப்பார், உன்னை பாதுகாப்பார், உன்னை நடத்துவார். நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, மனதுருகிற தெய்வம் உன்னோடு கூட இன்னைக்கு வந்திருக்கிற ஆண்டவரே, நீங்க இன்னைக்கு எனக்கு பேசுனீங்கப்பா, எல்லா நேரத்தையும் எனக்கு மனதுருகி வருவீங்கப்பா, என் காயங்களை இன்னைக்கு ஆண்டவரே மாத்திட்டீங்கப்பா, என் வியாதிகளை குணமாயிட்டீங்க. அவர் ஆயுசை கேட்டால் தீர்க்க ஆயுசை கொடுப்பார். நம்மளாம் கேட்டது மட்டும் தான் கொடுப்பார், அவர் கேட்காதே நமக்கு கொடுப்பாராம். அல்லேலூயா. சாலமோன் கேட்டா, என்னுடைய ஜனங்களை நான் விசாரிக்கும்படி எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவர் தான் கேட்டான். ஆனால் அவர் சொன்னார், நீ ஜனங்களை விசாரிக்கும்படியா நீ கேட்டியே, நீ கேட்காத ஐஸ்வர்யத்தை எல்லாம் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி தேவன் கொடுத்தார். நீ என்ன தேவனிடத்தில் கேட்கறதை காட்டும் கேளாதையும் தேவன் உனக்கு
கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியே கையை பக்கத்தில் கொடுத்து மனதுருகிற தெய்வம் என் பக்கத்தில் வந்துட்டார் சொல்லி அப்படியே நம்ம எழுந்து நிற்போம். ஆண்டவர் எனக்காக வந்திருக்கிறார், அவர் எனக்காக மனதுருகுவார், எனக்காக காரியங்களை செய்வார். என்னை அழாதன்னு சொல்லிட்டாரு, நான் திக்கட்டவளாக இருந்தேன், நொந்து போயிருந்தேன், நான் தொய்ந்து போயிருந்தேன், எல்லாரும் சிதறடிக்கப்பட்ட, எல்லாரும் ஒதுக்கப்பட்ட, இன்னைக்கு மனதுருகிற தெய்வம் என்னோட கண்களை திறந்தார், என்னோட குஷ்டரோகம் போல இருக்கிற எல்லா உபத்திரங்களையும் கர்த்தர் மாற்றி போட்டார் என்று சொல்லி நம்ம யாவரும் அப்படி நம்ம ஒரே வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஏசாயா 30:18 நாம் வாசிப்போம். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி, நம்ம சொல்லும்போது என்னதான் ஆனாலும் அப்படின்னு சொல்றாங்க, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி, எனக்கு இறங்கும்படி அப்படி சொல்லுங்க, எனக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். என்ன பண்ணுவாராம்? அப்படியே ஒருத்தரையும் பார்ப்பாராம், ஏபிஎஸ் அப்படி ஜன்னல் பார்ப்பா, உனக்காக நான் காத்திருப்பேன். அல்லேலூயா. நம்ம தாங்க 1 மணி நேரம் ஆண்டு சமூகத்தில் காத்திருக்க சொன்னா காத்திருக்க மாட்டார். ஆனா கர்த்தர் என்னதான் ஆனாலும் சரி, கர்த்தர் என்ன பண்ணுவார்? எனக்காக காத்திருப்பார், என்மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். என்ன பண்ணுவாரா? காத்திருப்பார். அப்படி வந்தவன பண்ணுவாரா? அவருடைய சிங்காசனத்தை விட்டு தேவன் எழுந்திருப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு அவர் உட்கார்ந்து இருக்கிற அவர் உனக்காக மனதுருகிற தெய்வம், அவர் சிங்காசனத்தை விட்டு உன்னுடைய காரியத்துக்காக, உன்னுடைய ஜெயத்துக்காக, உன்னுடைய அற்புதத்துக்காக, உன்னுடைய சமாதானத்துக்காக, உன்னுடைய ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவர் எழுந்தார். அல்லேலூயா. யாருக்காக? நீ பாவியா இருந்தாலும் சரி, உனக்காக அவர் எழுந்திருக்கிறார். ஏனென்றால் அவர் ஏபி சபையிலே சத்திரத்திலே கொண்டது உன்னை விசாரிக்கும்படியாக அவர் உனக்காக காத்திருந்து அவர் உனக்கு என்ன பண்ணார்? மனது உருகி அவர் எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. நம்ம யாருக்காக காத்திருக்கோம்? ஆண்டவரே, மனதுருகிற தெய்வத்துக்காக நீ காத்திருக்கும் போது பாக்கியவனாக பாக்கியவதியாக கர்த்தர் இன்னைக்கு நாளில் உன்னை தெரிஞ்சிருக்கிறார். ஆண்டவரே, நீ எனக்காக இன்றைக்கு ஆண்டவர் மனதுருகி ஆண்டவரே எனக்கு நீ பேசுகிற காரியத்தின்படி ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரேப்பா சாட்சியாக நிறுத்த போகிறார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அவருக்கெல்லாம் கர்த்தர் அற்புதம் செய்வார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எனக்காக மனதுருகி வாங்கப்பா, எனக்காக அற்புதம் செய்யுங்கப்பா என்று சொல்லி பாருங்க. உங்களுடைய அருகிலே தேவன் வந்து அழாதே என்று சொல்லி உன் கண்ணீரை துடைப்பார். நீ வடிக்கிற கண்ணீரை எவ்வளவு வடித்தாலும் சரி, அதுக்கு தேவன் அதுக்கேற்ற பலனை தேவன் இன்னைக்கு உனக்கு கொடுக்க போகிறார். நீ நினைக்கிற நான் கையிட்டு செய்கிற எந்த காரியமும் எனக்கு நடக்காம போது, ஆண்டவரே நான் இவ்வளோ பிரயாசப்படுகிறேன்னு சொல்றியா? உன்னுடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் இன்னைக்கு ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உன்னுடைய கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு நன்மையும் பாக்கியம் உண்டாயிருக்கும். ஏனென்றால் அவருக்காக காத்திருக்கிறவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள். அப்படி கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, அப்பா பிதாவே, இன்றைக்கு நீ கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, மனதுருகிற தெய்வம் ஆண்டவரே எங்களை மத்தியிலே வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சூழ்நிலையை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, அப்பா நொந்து போய் ஆண்டவரே காயப்பட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, கைவிடப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, ஒன்றுமில்லாத இருக்கிற ஆசீர்வாதம் இல்லாத பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, இன்றைக்கு என் தெய்வம் ஆண்டவரே அப்பா உம்முடைய பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த ஆண்டவரே இவருக்காக மனதுருகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, மனதுருகி இந்த பிள்ளைகளை தொடுவீராக ராஜா. ஆண்டவரே, மனதுருகி இவர் காயங்களை கட்டுவீராக ஆண்டவரே, மனதுருகி இவரை ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஆண்டவரே, மனதுருகி பிள்ளைகள் இழந்த எல்லா சமாதானத்தையும் தேவன் மறுபடியும் ஆண்டவரே என் தேவன் கொடுத்த ஆண்டவரே பிள்ளைகளை உயர்த்த போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, சத்துருக்கு முன்பாக என் தேவன் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீ மனதுருகி ஆண்டவரே அப்பா உயர்த்த போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய நாமத்தை பிள்ளைகள் உயர்த்தும்படியாக நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சாட்சி உண்டாகட்டும். ஆண்டவரே, பிள்ளைகள் வந்து சாட்சி கொடுக்கணும். மெய்யாகவே கர்த்தர் என்னோட வாழ்க்கைக்கு மனதுருகி தேவன் என்னை தொட்டு எனக்கு அற்புதங்களை செய்தார் என்று சொல்லணும். ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு கர்த்தர் மனதுருகி அற்புதம் செய்தார். கர்த்தர் எனக்கு மனதுருகி கர்த்தர் நல்ல ஒரு வேலையை கொடுத்தார். கர்த்தர் எனக்கு மனதுருகி என்னுடைய எல்லா கடலையும் கர்த்தர் அடைத்தார். கர்த்தர் எனக்கு மனதுருகி என்னுடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லும்படியாக கர்த்தர் எனக்கு மனதுருகி எனக்கு என் கற்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். கர்த்தர் எனக்கு மனதுருகி எனக்கு ஏற்ற நல்ல மனவாளனை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் எனக்கு மனதுருகி என்னை ஆசீர்வதித்து என்னை தேவன் அரவணைத்து கர்த்தர் என்னை ஆண்டவரை முத்தம் செய்தார் என்று சொல்லும்படியாக அப்பா நீ ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே அப்பா நின்று ஆண்டவரே அவரை ஆசீர்வதித்து ஆண்டவரே அவளை என் தேவனாய் கர்த்தர் அணைத்துக் கொள்ளுவீராக ராஜா. ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு திரளாய் உண்டாகட்டும். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். கர்த்தரின் மனதுருகி ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென்.